ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டேவிட் அன்பு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சூப்பரான டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரே மாதிரி வரக்கூடிய அந்த வார்த்தைகளின் வித்தியாசத்த பார்க்க போறோம். எந்த வார்த்தை எங்க யூஸ் பண்ணணும், எத எங்க யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் அந்த வார்த்தைகள வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ நாம ஹோம் ஒர்க்கா பண்ண போறோம். ஹோம் ஒர்க் அப்படின்னா டெஸ்ட் மாரி பண்ண போறோம். சரிங்களா? ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். டெஸ்ட்டும் கரெக்ட்டா பண்ண முடியும். ரைட்? அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாம வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபிரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாசத்துக்கான பேசிக் டூ இன்டர்மீடியேட் கோர்ஸ் அட்மிஷன் இன்னும் 2 நாள்ல முடிய போகுது. இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க, இப்ப டிஸ்ப்ளேல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார்த்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, யூஸ் பண்ணவும் செஞ்சிருப்பீங்க. பாருங்க. மெனி, மச், அ லாட் ஆஃப், லாட்ஸ் ஆஃப் பரிச்சயமான வார்த்தைகள் தான். ஆனா எதை எங்க யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில செக்மெண்ட்ஸ பார்த்துட்டு வருவோம். என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வார்த்தையில கேள்விப்பட்டிருப்பீங்க. கவுண்டபிள்னா என்ன? அன்கவுண்டபிள்னா என்ன அப்படின்ட்டு. கவுண்டபிள் அப்படின்னா எண்ணக்கூடியது. நம்ம ஒரு பொருள எண்றோம் அப்படின்னா, அந்த எண்ணிக்கைக்குள்ள அடங்கிரணும். புரியுதுங்களா? அன்கவுண்டபிள் அப்படின்னா எண்ணவே முடியாதது. இத வந்து ரொம்ப இன்டெப்த்தா போய் டீச் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு நாளே ஆயிரும். ஏன்னா ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குற மாரி இருக்கும். அதனால சிம்பிளா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட்ட சொல்றேன். புரியுதான்னு பாருங்க. ஏன்னா, ஒரு சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா, இது கவுண்டபிள்குள்ள வந்துரும்ல, இது அன்கவுண்டபிள்குள்ள வந்துரும்ல அப்படின்னு என்ன பண்ணிருவாங்க, சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டார்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ஸ். ஒரு சிலர்ட்ட கேட்டோம் அப்படின்னா, இது வந்து கவுண்டபிளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர்ட்ட கேட்டோம்னா அன்கவுண்டபிள்னு சொல்லுவாங்க. ஆனா, நட்சத்திரத்த எண்ண முடியுமா? சொல்லுங்க அது பாசிபிளா? அது இம்பாசிபிள். நட்சத்திரங்கள் எண்ண முடியாது. ஆனால், இந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தை கவுண்டபிள்குள்ள வந்துரும். எப்படி? டெஃபினட்டா நீங்க கேட்பீங்க. அது எப்படி திமிங்கலம்? அது எப்படி டேவிட்டு? அது எப்படி வரும் கவுண்டபிள்குள்ள? உன்னைய நான் வந்து நிக்க வச்சு என்ன சொல்றேன், எண்ணி முடிச்சிருவியா? அப்படின்னு நீங்க கூட கேட்கலாம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். என்ன அப்படின்னா, பார்த்த உடனே உங்களால கட கட கடன்னு எண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே கவுண்டபிள்குள்ள வந்துரும். இப்போ நம்ம கூட்டிட்டு போய் மொட்டை மாடியில அப்படியே நடு ரோட்ல நிக்க வச்சு, "பாருங்க வானத்த எண்ணுங்க" அப்படின்னு சொன்னா, கட கட கடன்னு பார்த்துட்டு 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு ஒரு சில ஸ்டார்ஸ எண்ணிருவீங்க. பார்த்த உடனே எண்ண முடிஞ்சுது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், அத கவுண்டபிள்குள்ள வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். இன்னும் டீப்பா நடத்துனோம்னா, இன்னும் ரொம்ப போகும். அதெல்லாம் வேண்டாம். சும்மா நமக்கு பேசிக்கா தெரிஞ்சா போதும்ல, அதனால சொல்றேன். ஒரு சில பொருட்கள பார்த்ததுமே எண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிள். இவ்வளோ பக்கத்துல, உங்க பக்கத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு கைப்பிடி மண் எடுத்து, இல்லாட்டி ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, பக்கத்துல வைக்கிறேன். என்ன சொல்றேன்? எண்ண முடியுமா? சால்ட் உப்பு எடுத்து வைக்கிறேன். டாட்டா சால்ட்டோ, ஏதோ ஒரு சால்ட் எடுத்து பக்கத்துல வைக்கிறேன். எண்ண முடியுமா? முடியாது. அப்ப எவ்வளோ பக்கத்துல இருந்தாலும் நம்மளால ஒரு விஷயத்த பார்த்த உடனே எண்ண முடியலன்னா, அன்கவுண்டபிள்குள்ள போட்டுருங்க. ஒரு சில விஷயங்கள் எவ்வளோ தூரமா இருந்தாலும் நம்மளால எண்ண முடிஞ்சுது அப்படின்னா, அதாவது ஒரு பேசிக்கா 1லேருந்து 10 வரைக்கும் கடகடன்னு எண்ண முடியுதுன்னா, அது எல்லாமே கவுண்டபிள்குள்ள வந்துரும். இது மட்டும் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? தண்ணிய எண்ண முடியாது. அது எண்ணிக்கைக்குள்ள அடங்காது. டைம் எண்ண முடியாது. பணத்த எண்ண முடியாது. இதெல்லாமே பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப இதெல்லாமே அன்கவுண்டபிள்குள்ள வந்துரும். புரியுதுங்களா? ரைட். அப்போ இந்த மாதிரியான கவுண்டபிள் நவுன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? எண்ணக்கூடிய அந்த நவுன்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, மெனி அப்படிங்கிற வார்த்தை கூட சேர்ந்து வர வேண்டும். ஓகே. கவுண்டபிள். அப்போ மெனி அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணீங்கன்னா, அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் நவுன் என்னவா இருக்கணும்? கவுண்டபிள் நவுனா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மெனி சில்ட்ரன், மெனி பீப்பிள், மெனி பஸ்ஸஸ் இந்த மாரி என்ன பண்ணிக்கலாம் நம்ம சொல்லிக்கலாம். பிரச்சனை இல்ல. அதுவே பார்த்தீங்கன்னா, கவுண்டே பண்ண முடியல. அன்கவுண்டபிள் அப்படி இருந்துச்சுன்னா, மச் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். ஓகே. அன்கவுண்டபிள்க்கு நம்ம என்ன பண்ணணும்? மச் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணணும். அப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இந்த மெனி அப்படிங்கிற வார்த்தை கொஸ்டின்ஸ்லயும், நெகட்டிவ் சென்டென்ஸ்லயும் அதிகமா யூஸ் பண்ணுவோம். அதிகமாக நம்ம யூஸ் பண்றது எங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸ்லயும், நெகட்டிவ் சென்டென்ஸ்லயும் ஒரு சில இடங்கள்ல சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அது வரும். ஆனா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள் என்னன்னா, கொஸ்டின்லயும், நெகட்டிவ் சென்டென்சஸ்லயும். ஓகே. அதே தான் இங்கேயும். புரியுதுங்களா? ஆ, "ஏய் உன்னோட சம்பளம் எவ்வளோ? உன்னோட சம்பளம் எவ்வளோ?" இதில பார்த்தீங்கன்னா, ஹவ் மச் அப்படி தான் நம்ம கேட்போம். புரியுதுங்களா? "எத்தன ரூவா நீ கொண்டு வந்திருக்க? எத்தன ரூவா கொண்டு வந்திருக்க?" இந்த மாரிலாம் ஏதாவது ஒண்ணு கேட்குறோம்.
அந்த பர்டிகுலர் பொருளை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், எண்ணிக்கைக்குள்ளே கொண்டு வர மாட்டோம். அது அன்கவுண்டபுளாக இருக்கும். புரியுதுங்களா? ரைட். அப்போது இந்த மாதிரி அன்கவுண்டபுள்குள்ளே வரக்கூடிய ஒரு சில வார்த்தைகளாக இருந்தால் அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஸ்டின்லையும் நெகட்டிவ்லையும் போட்டு சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அடுத்து பாருங்கள், a lot of, lots of, ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டபுளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அன்கவுண்டபுள் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. கவுண்டபுளுக்கு வரும், அன்கவுண்டபுளுக்கும் வரும். ஆனால் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபார்மல். ஓகே, ரொம்ப ஃபார்மல். இது வந்து கேஷுவல். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல். இதை கூட ஒரு சில இடங்களில் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது வேண்டாம், லாட்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது வேண்டாம். ஆனால் மீனிங் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போது a lot of அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு அடுத்து நீங்கள் கவுண்டபுளும் போட்டுக்கலாம், அன்கவுண்டபுளும் போட்டுக்கலாம். இதற்கடுத்தும் கவுண்டபுளும் போட்டுக்கலாம், அன்கவுண்டபுளும் போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணும், பேலன்ஸ் பண்ணிக்கும். புரியுதுங்களா? அப்போது இந்த ரெண்டு வார்த்தையுமே சேர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு வேலையை இந்த a lot ஆஃபும் லாட்ஸ் ஆஃபும் பண்ணிக்கும். இந்த a lot ஆஃபும் லாட்ஸ் ஆஃபும் என்ன பண்ணிக்கும், அந்த வேலையை செஞ்சுக்கும். இவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, இப்போது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். என்னென்ன வார்த்தைகள் வருது, அதில் எங்கெங்கே நம்ம மெனி இல்லாட்டி மச் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன், ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் நம்ம சிம்பிளாக படிச்சிருப்போம். எப்படி, மெனிக்கு எத்தனை, மச்சுக்கு எவ்வளவு அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன் படிச்சிருப்போம். ஆனால் அது எல்லா இடத்துலையுமே செட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா அந்த எத்தனை அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை பொறுத்து அது மெனியா மச்சா அப்படிங்கிற மாதிரி மாறிக்கும். அதனால தான் அந்த டிரான்ஸ்லேஷனை நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. இப்போ நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். வாங்க, எத்தனை மாணவர்கள் உன்னுடைய வகுப்பில் உள்ளனர்? ஓகே, எவ்வளவு முறை நான் உனக்கு சொன்னேன்? அப்படியே கீழே வருவோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு நீர் அவள் குடிக்கிறாள்? இப்போது இங்கேயும் எவ்வளவு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, இங்கேயும் எவ்வளவு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. எவ்வளவு அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம காமனாக வச்சுருக்க டிரான்ஸ்லேஷன் மச், அது ஹவு மச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த எவ்வளவு அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்ன, முறை. எத்தனை டைம் உங்கள்கிட்ட சொன்னேன், அப்போது நான் எத்தனை டைம் சொன்னேன் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிடலாம், ஈஸி தான். ஒரு நாளைக்கு எவ்வளவு நீர் அவள் குடிக்கிறாள், எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாதுன்னா தண்ணி தான் கவுண்டபுளுக்குள்ளே வராதே. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷனும் இங்கிலீஷ் வார்த்தையும், இந்த இடத்துல இந்த எவ்வளவு அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வச்சுருக்கோம். புரியுதுங்களா? ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. அண்டு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும். என்னென்னா, கொஸ்டினுக்கும் நெகட்டிவுக்கும் நம்ம என்ன சொன்னோம், மச்சும் மெனி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். அதுவே காமனான சென்டென்ஸ் வருது பார்த்தீங்களா, எப்படி நம்ம ஸ்டேட்மெண்ட் வருது இல்லை, அங்கெல்லாமே இந்த மச்சாக இருக்கட்டும் மெனியாக இருக்கட்டும் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் லாட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப்ங்கிறத விட லாட் ஆஃப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கன்ஃபியூஷன்ஸ் வராது. ஓகே, சரி வாங்க. எத்தனை மாணவர்கள் உன்னுடைய வகுப்பில் உள்ளனர்? ஓகே, இது கேள்வி. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் கிளாஸில் இருக்காங்க? ரொம்ப சிம்பிள். மாணவர்களை என்ன பண்ணிடலாம், ஈஸி எண்ணிடலாம், அவங்க கவுண்டபிள்குள்ளே வருவாங்க. அப்போது இது கவுண்டபிள் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வரதுனால மெனி அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணோம். ரொம்ப சிம்பிள். எத்தனை அப்படின்னா இங்கே ஹவு மெனி, அவ்வளோதான். எத்தனை மாணவர்கள், இதர் வார்த்தைக்கு அடுத்து இமீடியட்டாக அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை போடணும். ஓகே, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் யோர் கிளாஸ். இந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு அடுத்து இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஆப்ஜெக்ட் போடணும். ஏன் அப்படின்னா இதுவே ஒரு பொசசிவ் டைப் ஆஃப் கொஸ்டின் வேர்டு. நம்ம பொசசிவ் நவுன்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மைன்னு போட்டிங்கன்னா தப்பு, மை புக்கு, மை ஃபாதர் அப்படின்னு போடணும், ஏன்னா அது பொசசிவ் ப்ரொனவுன். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பொசசிவ் டைப் ஆஃப் கொஸ்டின் வேர்டு. இந்த வார்த்தைக்கு அடுத்து நீங்கள் இமீடியட்டாக அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை போட்டு தான் ஆகணும், போட்டால் தான் மீனிங் வரும். சரிங்களா? ரைட். எவ்வளவு முறை நான் உனக்கு சொன்னேன், எத்தனை டைம் சொன்னேன். நம்ம எவ்வளவு முறைன்னு இங்கே எழுதியிருக்கோம், ஆனால் வழக்கு தமிழ் எப்படி சொல்லுவோம், எத்தனை டைம் சொன்னேன், டே கேட்டு எத்தனை டைம் சொன்னேன். அப்போது எத்தனை டைம் சொன்னேன் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிடலாம். அதனால் அதுவும் ஹவு மெனி, அவ்வளோதான். உடனே அந்த பர்டிகுலர் முறைன்னு இருக்குங்களா, இங்கே போடுற வேண்டியதான். ஹவு மெனி டைம்ஸ் நான் உனக்கு சொன்னேன், சொன்னேன் தானே, டிட் ஐ டெல் யூ.
டிட் ஐ டெல் யூ ரெண்டுமே பாருங்கள் கொஸ்டின் தான். கொஸ்டின்லாம் ஹவு மெனி அப்படிங்கிற வார்த்தை அழகாக உட்காருது. ஹவு மெனி டைம்ஸ் டிட் ஐ டெல் யூ, ஹவு மெனி டைம்ஸ் டிட் ஐ டெல் யூ, எத்தனை டைம் நான் உனக்கு சொன்னேன். புரியுதுங்களா? எனக்கு இங்கு நிறைய நண்பர்கள் இல்லை, நெகட்டிவில் இருக்குது. நெகட்டிவில் வந்தால் என்ன பண்ணிக்கலாம், அந்த வார்த்தை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே நிறைய நண்பர்கள் இல்லை. அப்போது பாசிட்டிவில் இல்லாட்டி ஒரு சாதாரண சென்டென்ஸில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வரும்பொழுது இந்த எவ்வளவு எத்தனைங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நிறைய அப்படிங்கிற மாதிரி மாறிக்கும். எனக்கு கேள்வி இல்லைல்ல, அதனால. இப்போது இந்த நண்பர்கள் அப்படிங்கிறது கவுண்டபுளா அன்கவுண்டபுளா? ஈஸியாக எண்ணிடலாம் நண்பர்கள். ஓகே, அப்போது என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக கவுண்டபுளாக வர்றதுனால மெனி அப்படிங்கிற வார்த்தை போட்டுக்கலாம். எனக்கு இங்கு நிறைய நண்பர்கள் இல்லை. ஓகே, இப்போ இல்லைன்னு சொல்லுவோம். சரிங்களா? பாருங்கள், எனக்கு ஐ don't have many friends here. I don't have many friends here. Friends என்னது, கவுண்டபிளில் வருது, அதனால் சொல்கிறோம் I don't have many friends here. I don't have many friends here. பாருங்கள், அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது. இங்கேயும் நிறைய தான், இங்கேயும் நிறைய. ஆனால் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு. ஆனால் சிம்பிளாக அவருக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, நிறைய அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அனுபவத்தை அளவிட முடியாது. அது என்ன அனுபவம், அது எப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே அவர் போயிருக்கிறாரு, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ண முடியாது, நம்ம எதையுமே வச்சு அளக்க முடியாது. அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது, அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது. ரொம்ப சிம்பிள். he has இங்கே பாருங்கள், இது எதில் வருது, பாசிட்டிவில் சென்டென்ஸில் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா மச்சுனிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கிட்டு he has a lot of experience அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். வெற்றி நடை போட்டு கெத்தாக போகலாம். he has a lot of experience, he has a lot of experience, he has much experience. கரெக்டு. ஆனால் நம்ம கொஸ்டின் அண்டு நெகட்டிவ் சென்டென்ஸ் தவிர மற்ற இடத்துல வரும்போது a lot ofங்கிற வார்த்தை போட்டுக்கலாம். சரிங்களா? லாட்ஸ் ஆஃப் வேண்டாம், a lot of. ஒரு நாளைக்கு எவ்வளவு நீர் அவள் குடிக்கிறாள், ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டரு அப்படிங்கிறது ஈஸியாக கேட்டுடலாம். ஓகே, ஹவு மச் லிட்டர்ஸ்னு கேட்கக்கூடாது, ஹவு மெனி லிட்டர்ஸ். ஏன்னா லிட்டர் அப்படிங்கிறது கவுண்டபிள். ஆனால் மொட்டையாக தண்ணி அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணணும், நாம் அன்கவுண்டபிள்குள்ளே தான் கொண்டு வரணும். அதுவும் கேள்வியாக இருக்குது. அப்போ ரொம்ப சிம்பிள். பாருங்கள், ஹவு மச் வாட்டர் டஸ் ஷீ ட்ரிங்க் எவ்ரி டே. ஓகே, ஒரு நாளைக்கு அப்படின்னா டெய்லியுமே தான் நம்ம கேட்குறோம். அப்போ வழக்கமாக வருவதனால என்ன பண்ணிட்டோம், நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டோட நெகட்டிவ் கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான். பாருங்கள், ஹவு மச் வாட்டர் டஸ் ஷீ ட்ரிங்க் எவ்ரி டே, ஹவு மச் வாட்டர் டஸ் ஷீ ட்ரிங்க் எவ்ரி டே. சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. அவர்களுக்கு நிறைய பணம் எனது அப்பா கொடுப்பார். எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், அவங்களுக்கு நிறைய பணம் கொடுப்பார். இது சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. அப்போ சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான வார்த்தையை போடணும் சொல்லுங்கள்? வெரி குட், மோர் அப்படிங்கிற வார்த்தையை போடணும். கரெக்டுங்களா? மோர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியே கொடுக்கல இன்னைக்கு நான். கரெக்டுன்னு சொல்லிட்டு தலையை வேறு ஆட்டுறீங்க. அப்போ என்ன வார்த்தை வரணும் சொல்லுங்கள். என்ன வார்த்தை வரணும்? வெரி குட். நம்ம மேலே போட்டு அதே a lot of அப்படிங்கிற வார்த்தையை போட்டு போயிடலாம். ஓகே, சரி வாங்க. அவர்களுக்கு நிறைய பணம் எனது அப்பா கொடுப்பார். மை ஃபாதர் கொடுப்பார். அப்போ வில் கிவ். மை ஃபாதர் வில் கிவ் தெம் a lot of money. அவ்வளோதான். மச் மணின்னு சொல்ல வேணாங்க. மச் மணி அப்படிங்கிறது கிராமட்டிக்கல் ரூல் படி கரெக்டாக இருந்தாலும் கான்வர்சேஷன்ஸுக்கு என்னவாக இருக்கும், அது ஆக்வர்டாக இருக்கும். வேண்டாம். நம்ம தான் சொல்லியிருக்கோம்ல, நெகட்டிவ்க்கும் வேறு என்னது, நெகட்டிவ்க்கும் அட் சேம் டைம் கொஸ்டினுக்கு மட்டும் நம்ம அந்த மச் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் மற்ற இடத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். முடிஞ்சு போச்சு. பாருங்கள், மை ஃபாதர் வில் கிவ் தெம் a lot of money. மை ஃபாதர் வில் கிவ் தெம் a lot of money. மணிங்கிறது அன்கவுண்டபிள். ஆனால் a lot of அப்படிங்கிறது காமன். கவுண்டபிளுக்கும் காமன், அன்கவுண்டபிளுக்கும் காமன். அதனால் யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு டுபாக்கூரான கான்செப்ட்னா இதுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு சில ஃபில் இந்த பிளாங்க்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆன்சர்ஸை கண்டுபிடிங்க, என்ன ஆன்சர் வரும் அப்படின்ட்டு. ஓகே, அந்த டெஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு போயிடலாம். இப்போ நாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுவோம். இதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வாங்க. There are not dash
apples in the basket. எப்படியாமா? There are not dash apples in the basket. இது என்ன மாதிரியான சென்டென்ஸ்? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ்ல கவுண்டபிள். அப்போ நெகட்டிவ்ல கவுண்டபிள் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், அப்புறம் எழுதுறேன். என்ன பண்ணலாம்? வெரி குட் வெரி குட்னு சத்தமாக சொல்லுங்கள். பக்கத்து வீட்டில் இருக்கும் கேட்கணும், என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அந்தளவு சத்தமாக சொல்லணும். There are not dash apples in the basket. Countable many apples. அவ்வளோதான். வெரி குட். There are not many apples in the basket. There are not many apples in the basket. We saw dash birds at the lake. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். பேர்டு கவுண்டபிளா அன்கவுண்டபிளா அப்படிங்கிறது ரெண்டாவது வச்சுக்கோங்க. சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸு? ரொம்ப சிம்பிள். பாசிட்டிவில் இருக்குது, சாதாரண சென்டென்ஸு. அப்போது கண்ணை மூடிட்டு லாட் ஆஃப் நீங்கள் வார்த்தை போட்டு போயிட்டே இருங்க. நமக்கு எது ஈஸியாக அதை தான் பண்ணணும். ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. பேர்ட்ஸுங்கிறது கவுண்டபிள் அன்கவுண்டபிள். அதை விட முக்கியமானது சென்டென்ஸ். என்ன சென்டென்ஸு? ஈஸி தான் நமக்கு வேணும். புரியுதுங்களா? We saw a lot of birds at the lake. We saw a lot of birds at the lake. She doesn't have dash homework today. நல்லா கவனிக்கணுங்க. நெகட்டிவில் இருக்குது. ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது கவுண்டபிளா அன்கவுண்டபிளா சொல்லுங்கள். ஹோம்ஒர்க்கு வெரி குட். அன்கவுண்டபிளாக வந்துடும். ஓகே, அப்போ நெகட்டிவாக இருக்கனால மச்னிங்கிற வார்த்தை போட்டால் போதும். ஓகே, ஷி டசன்ட் ஹேவ் மச் ஹோம்ஒர்க் டுடே. ஏன்னா ஒர்க் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் தான். இங்கே ஹோம்ங்கிற எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஹோமை தூக்குங்க, ஒர்க்ங்கிறது அன்கவுண்டபிள், அதனால மச்சுன்னு போட்டிருக்கோம். இது மட்டும் நெகட்டிவாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன போடணும்? டசன்ட் ஹேவ்னு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ ஹேஸ்ன்னு மட்டும் இருக்குது. ஷீ ஹேஸ்ன்னு மட்டும் இருந்தால் மச்சுக்கு பதிலாக a lot of அப்படிங்கிற வார்த்தை போட்டுடலாம். அதனால் கடைசியில் பாருங்கள், ஷீ ஹேஸ், ஹோம்ஒர்க் பதிலாக ஒர்க் இருக்குது, a lot of முடிஞ்சு போச்சு. ஷீ ஹேஸ் a lot of work. புரியுதுங்களா? இந்த ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸு. இங்கே மச்சு ஏன் போட்டிருக்கோன்னா சென்டென்ஸ் நெகட்டிவ், இங்கே a lot of ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா சென்டென்ஸ் பாசிட்டிவ். ஓகே, ரைட். ஐ ஏட் சாக்லேட் லாஸ்ட் நைட். ஐ ஏட் சாக்லேட். சாக்லேட்டை கவுண்ட் பண்ண முடியுமா முடியாதா சொல்லுங்கள்? கவுண்ட் பண்ண முடியும். அப்போ என்ன வார்த்தை போட்டால் கரெக்டாக இருக்கும்? சூப்பருங்க, என்னை விட நீங்கள் ஷார்ப்பாக இருக்கீங்க. a lot of போட்டு போயிடலாம். ஏன்னா சென்டென்ஸ் தான் நெகட்டிவ் இல்லையே. நெகட்டிவ் இருந்தால் தான் மெனி, இல்லாட்டி மச் யூஸ் பண்ணுவோம். சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருக்குது, முடிஞ்சு போச்சு. a lot of. I ate a lot of chocolate last night. I ate a lot of chocolate last night. He has dash experience in this field. என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம்? He has much experience அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாலும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருந்தாலும் கிராமட்டிக்கலாக அது ஓகே, ஆனால் கேஷுவல் லாங்குவேஜுக்கு அது கரெக்டாக இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? a lot of அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஓகே, புரியுதுங்களா? He has a lot of experience in this field. Correct. They have made dash mistakes in the past. They have made dash mistakes in the past. தவறுகள் அப்படிங்கிறது அது ஈஸி தான், கவுண்டபிள் தான், அன்கவுண்டபிள்லாம் கிடையாது. அப்போ ரொம்ப சிம்பிள். அவங்க நிறைய தப்புகளை என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம கடந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தே ஹாவ் மேட். என்ன பண்ணலாம்? இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருக்கிறதுனால a lot of போட்டாலும் கரெக்டு தான். மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது கவுண்டபிள், அதனால் மெனிங்கிற வார்த்தை போட்டாலும் கரெக்டு தான். பாருங்கள், ஐ ஏட் மெனி சாக்லேட் லாஸ்ட் நைட், அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருக்குன்னா சிம்பிளாக இந்த டைரக்ஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். புரியுதுங்களா? பாருங்கள், தே ஹவ் மேட் மெனி மிஸ்டேக்ஸ் இன் த பாஸ்ட். தே ஹவ் மேட் மெனி மிஸ்டேக்ஸ் இன் த பாஸ்ட். வி ஹேட் டேஷ் ஃபன் அட் த பார்ட்டி. ஃபன்னை அளக்க முடியுமா? ஃபன்னை என்ன முடியுமா? என்ன முடியாது. அப்போ அன்கவுண்டபிள், அதுமெல்லாம் பாசிட்டிவில் இருக்கனால a lot of போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். யாரும் நம்ம தடுக்க போகிறதில்ல, தடுத்தாலும் நம்ம நிற்க போகிறதில்ல. we had a lot of fun at the party. we had much fun at the party. நல்லாவே இல்லை பாருங்கள் சொல்லும் பொழுதே. we had much fun at the party. நல்லா கரெக்டாக இருக்கா? சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரியுது ஏதோ தப்பாக இருக்குடா சாமி அப்படின்ட்டு. அதனால் அது வேண்டாம். we had a lot of fun at the party. we had a lot of fun at the party. சிம்பிள். முடிஞ்சுதா? புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகே, இதே மாதிரி இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை தமிழில் கொடுக்குறேன். அதோட ஆன்சர்ஸ் இங்கிலீஷில் வரும். அதுக்கு முன்னாடி ஆன்சர் அட்டெம்ப்ட் பண்ணுங்க நீங்கள். ஓகே, அது உங்களுக்கு ஹோம்ஒர்க். ரைட். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அண்ட் அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.